ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 21/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி, புரட்டாசி சனிக்கிழமை, முதல் வாரம். புரட்டாசியிலே வருகின்ற 4 வாரங்கள் மிகவும் அற்புதமான வாரங்கள். 4 சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு தளிகை போடுகின்ற நாட்கள். அதிலே முதலாவது சனிக்கிழமை இன்றைய தினம் புரட்டாசி முதல் வாரம். இல்லத்திலே பெருமாளை அழைத்து தளிகை போடுகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்று தளிகை போடுகின்ற பெருமக்களுடைய இல்லங்களிலே எல்லாம் அந்த பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நோய் நொடியின்றி சகல சௌபாகியங்களோடு எல்லோரும் வாழ இந்த பெருமாள் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. அதாவது இன்றைக்கு வேழமுகத்தானுக்கும் அற்புதமான நாள். சங்கடகர சதுர்த்தியிலே நாம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை பணிந்தால் நம்முடைய அத்துணை ஜாதக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். ஆக இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு சூரிய அஸ்தமனம். இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:56 மணிக்குள், அதாவது 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 3 நிமிடம் வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 11:42 மணி வரை தேய்பிரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்குரிய நற்பலன்களை காண்போம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலமும் நிறைந்த இந்த நாளிலே இன்றைய நாள் நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும். இன்று எல்லா ராசிக்காரர்களும், குறிப்பாக இந்த ராசி அந்த ராசி என்று இல்லை, 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் நாம் அனைவரும் பெருமாளை பணிவோம். நமோ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை பணிகின்ற நாள் புரட்டாசி சனிக்கிழமை. பெருமாள் கோயிலுக்கு அனைவரும் செல்வோம். சென்று பெருமாளை வழிபட்டு நம்முடைய நாளை அருமையான நாளாக மாற்றிக்கொள்வோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நாட்களாக இன்றைய நாள் இருக்கும். அதாவது யாருக்கேனும் ஒரு வாக்கை கொடுத்து விடுவீர்கள், இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என்று. உங்களால் இன்று அதை காப்பாற்ற முடியாது. மனம் கஷ்டத்துக்கு உள்ளாகும். ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக கொடுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாள்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும், பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது இன்றைய நாளிலே. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். ஆகவே எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். பெருமாளுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணம் எக்கச்சக்கமாக கையில் சேரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதிலே வெற்றி கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்றன. வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த லோன் போன்றவை கைக்கு கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆக எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ள நாம் பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தந்தை வழி சொத்து கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் பெருமாளை வணங்கி நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று புரட்டாசி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசியை வாங்கி சாற்றி வாருங்கள். துளசியை சாற்றி வர உங்களுடைய சந்திராட்டம கெடுபலன்கள் எல்லாம் காணாமல் போகும். பெருமாளுடைய கடைக்கண் பார்வையா. ஆகவே அதை செய்யுங்கள். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். யாரிடமும் மற்றவரை பற்றி பேசாதீர்கள். கோபத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை.
குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மன அமைதிக்கு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமா 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 என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள பெருமாளை பற்றி கொள்ளுங்கள். பெருமாளுடைய பாதங்களை பற்றி கொண்டு அவனுடைய நாமத்தை சொல்லி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். தேவையே இல்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தாமதமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். வண்டியில் செல்லும் போது செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டாதீர்கள். பலர் அப்படித்தான் செல்கின்றார்கள். ஆகவே அது மிகவும் தவறான செயல். செல்போன் பேசிக்கொண்டு வண்டியை ஓட்டாதீர்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக பேசுங்கள். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் பாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் உழைப்பு அதிகமாகும். மனச்சோர்வு சற்று இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் எல்லோருக்கும் சொன்னது போல் நீங்களும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து பணம் உங்களுக்கு வரும். பூர்வீக சொத்து விஷயமாக ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அது நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு பணம் கைக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சகஸ்ரநாமத்தை கேளுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை மேலும் நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள பெருமாளை பற்றி கொண்டு
அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ராம நாமம் எழுதுங்கள். தினந்தோறும் ராம நாமம் எழுதி உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வெல்லாம் காத்திருக்கின்றது, பதவி உயர்வு காத்திருக்கின்றது, திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிய இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள், ஏற்றம் மிகுந்த நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்றன. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்றன. தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகின்ற நாள், ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்றன. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் இவையெல்லாம் தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. என்ன சொல்றது இன்றைய நாளை பற்றி? அவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்காக சுப செலவுகள் எல்லாம் செய்வீர்கள். ஆக எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உடைய இந்த நாளிலே நீங்கள் பெருமாளை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி, இறையருள் பெற்ற ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். புதிதாக வண்டி வாங்குவதற்கு யோசிப்பீர்கள், அதை செயல்படுத்துவீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பாரம் குறையும். வேலையிலே இருந்து வந்த மனபாரம் குறையும். உங்களுடைய மேலதிகாரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் குறையும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் உடைய சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை போய் தரிசனம் செய்யுங்கள். ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி பெருமாளே உடன் வருவாயாக என்று அவனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் இன்றைய நாளிலே அந்த பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். குறையொன்றும் இல்லாத வாழ்க்கையை நமக்கெல்லாம் அந்த கோவிந்தன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாள் மேலும் சிறப்பானதாக உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் விரைவிலே நடைபெற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும். நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். திருமணமாக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் நல்ல திருமணம் நடைபெற வேண்டும். நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டும். தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்று எல்லா பிரார்த்தனைகளையும் உங்களுடைய சார்பாக, ஜெம் டிவியின் சார்பாக நான் அந்த ஏழுமலையானுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை. அதனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க பெருமாளை பற்றின விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நம்மை காக்கின்ற பெருமாள், ஆழ்வார்களால் பாடப்பட்ட பெருமாள், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்குகின்ற பெருமாளை பற்றிய குறிப்புகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமாளை பற்றி பேச இருக்கின்றோம். பேசா நாளெல்லாம் பிறவா நாளே. அதாவது இறைவனை பேசாத நாளெல்லாம் நமக்கு பிறவாத நாள், இருந்தும் இல்லாத நாள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் இறைவனை பற்றி நிறைய பேசுவோம். புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு என்பது ரொம்ப பழமையான மகத்துவம் வாய்ந்த வழிபாடு. இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும். பெருமாளுக்கு எள்ளும் நல்லெண்ணெயும் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்ந்து சுபயோக சுபங்கள் தேடி வரும்.
சுபயோகமும் சுகங்களும் தேடி வரும். புரட்டாசி மாதத்திலே இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும். திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலேயும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஊரிலே நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம் மற்றும் வருடாந்திர திருவிழாவிலே கலந்து கொள்ளுங்கள். பெருமாளுடைய திருவிழாக்களிலே கலந்து கொண்டு குடும்பத்தோடு கலந்து கொண்டு பெருமாளுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கள். திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களிலே புரட்டாசி மாதம் மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். அதாவது திருவாராதனம் என்பது பெருமாளுக்கு படைப்பது. இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் தளிகை போடுவது என்று சொல்வார்கள். பெருமாளுக்கு மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்ய வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமையிலே தான் சனி பகவான் அவதரித்தார். அதனால்தான் அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்திலே வந்தது. அதேபோல் புரட்டாசி சனிக்கிழமைகளிலே பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கட்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது மரபு வழி வந்த நம்பிக்கை. விஷ்ணுவினுடைய அருளை பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கின்றது. புரட்டாசி மாதத்தை யமனுடைய கோரை பற்களுள் ஒன்று என்று அக்னி புராணம் குறிப்பிடுகின்றது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபட வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவுங்கள். நாம் 10 ரூபாய் கொடுக்கும் போது இறைவன் நம்முடைய கணக்கிலே 100 ரூபாய் எழுதுவான். திரும்ப 100 ரூபாயாக வந்து சேரும் உங்களுக்கு. ஆகவே இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுங்கள். காகத்திற்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்று இலையிலே எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியினுடைய தாக்கம் நீங்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை அன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும். புனிதமிக்க புரட்டாசி மாதத்திலே வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம். ஜேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கதளி கௌரி விரதம், ஆனந்த விரதம், பிரதமை, நவராத்திரி பிரதமை, சஷ்டி, லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை. ஆக இந்த புரட்டாசி மாதத்தை நாம் பெருமாளோடு ஐக்கியமாகி கொண்டாட வேண்டும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பஜனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமைகளிலே ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று தமது காணிக்கையை செலுத்தி வர வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கட்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அது நடக்கின்றது. பலரை நான் பார்த்திருக்கின்றேன். சூரிய பகவானின் இச்சாசக்தி ஆகிய உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம். இதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டுக்கு மிகவும் விசேஷமானது. புரட்டாசிக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு. பித்ருக்களுக்கெல்லாம் நாம் தர்ப்பணங்கள் கொடுக்கின்றோம் இந்த மாதத்திலே தான். இறை வழிபாடு, சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கி இருக்கின்றது என்பதே நம்முடைய புரட்டாசி மாதத்தின் பெருமை. பித்ருக்களை வழிபடும் மகாலயம், பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நவராத்திரி, இவையெல்லாம் சேர்ந்து புரட்டாசிக்கு மேலும் பெருமை சேர்க்கின்றது. பெருமாளுடைய அம்சமாக கருதப்படுகின்ற புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியிலே சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ஆகவேதான் இந்த மாதத்திலே பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள், பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால்தான் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. புரட்டாசி சனிக்கிழமையிலே பெருமாளை வழிபட்டால் நமக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும். சனி பகவானால் ஏற்படுகின்ற அந்த இன்னல்கள் குறையும். புரட்டாசி மாதத்திலே நாம் திருப்பதி சென்று பெருமாளை வழிபட்டால், புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம். புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாகத்தான் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகி விட்டது. இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றார். புரட்டாசி மாதத்திலே ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கின்றது. நமக்கெல்லாம் சுபகாரியங்கள் எதுவும் கிடையாது. கல்யாணம் காட்சி எல்லாம் இந்த மாதத்திலே கிடையாது. புரட்டாசி 30 நாளும்
இந்த பெருமாளை பாட வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் செய்வோம். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது என்பது வழக்கம். முடியாதவர்கள் 1வது மற்றும் 5வது சனிக்கிழமையில் போடுவார்கள். வாராவாரம் போட வேண்டும். அப்படி வாராவாரம் போடுவதற்கு வசதி இல்லை என்றால் 1வது சனிக்கிழமை 5வது சனிக்கிழமையிலே போட வேண்டும். பெருமாள் பாயசன்ன பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது மிகவும் முக்கியமாகும். ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று உண்ணா நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா வளமும் பெற முடியும். அதேபோல் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று பெயர். அன்று தயிர் மட்டும் அருந்தி சிவ பூஜை செய்தால் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.